Next, sulfur dioxide preparation. SO2 preparation பார்க்க போறோம். SO2 preparation பார்க்க போறோம். SO2 preparationல from sulfur, அது large scale production of SO2, large scale production of sulfur dioxide by the sulfur burning in air. ஏர்ல சல்ஃபர் வந்து burning of sulfur in air. ஏர்ல burning பண்ணோம்னா நமக்கு sulfur dioxide. Large scale production of SO2. Large scale production of sulfur dioxide by burning of sulfur in air. Okay, நமக்கு வந்து sulfur dioxide கிடைக்கும். அப்போ அதாவது 6 to 80% of sulfur ஆக்சிடைஸ் ஆகி எனது SO3 தான் மாறும். 6 to 8% of sulfur burn பண்ணுற பொழுது SO3 ஃபார்ம் ஆகும். சம் தான் அது SO2 கன்வெர்ட் ஆகுது. 6 to 8% of sulfur is oxidized into sulfur trioxide. இது டைஆக்சைடு, இது ட்ரைஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சல்ஃபர் டைஆக்சைடைய ப்ரிப்பரேஷன்ஸ். செகண்ட், ஃப்ரம் தி சல்ஃபைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃப்ரம் சல்ஃபர்லேருந்து சல்ஃபர் டைஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம டாப்பிக்கே சல்ஃபர் டைஆக்சைடு ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, அப்போ ஃப்ரம் சல்ஃபைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஐ மீன்ஸ் ரோஸ்டிங் ப்ராசஸ். மெட்டலர்ஜி நம்ம லெசனில் பார்த்துருப்போம். ரோஸ்டிங் ப்ராசஸ் ஐ மீன்ஸ் ஓர்ஸ் கண்டெய்னிங் சல்ஃபைடு. ஓகே, அது வந்து ரோஸ்ட் பண்ண போகும். ரோஸ்டிங் ப்ராசஸ், டூரிங் தி ரோஸ்டிங் ப்ராசஸில் அதாவது கலினா இல்லை ஜிங்க் பிளான்ட்டு இதுமாரி சல்ஃபைடு வரக்கூடிய FeS2 இந்தமாரி சல்ஃபைடு இருக்கக்கூடிய ஓரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா ரோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு என்னது சல்ஃபர் டைஆக்சைடு கேஸ் வந்து அடிஷ்னலாக ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகும். சல்ஃபர் டைஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஜிங்க் பிளான்ட் ZNS + O2 gives ZNO + SO2. ஓகே, சல்ஃபர் டைஆக்சைடாக லிபரேட் ஆகுது. சல்ஃபர் டைஆக்சைடாக என்னது லிபரேட் ஆகுது. ஒன்ஸ் சல்ஃபர் டைஆக்சைடு கேஸாக ரிலீஸ் ஆகுது. எப்படி ZNS ப்ளஸ் ரோஸ்ட் பண்ணோம்னா ரோஸ்டிங் O2, ZNO ரோஸ்ட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ZNO ப்ளஸ் SO2 கேஸ் லிபரேட் ஆகும். ஓகே, ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டு இங்கே ஒரு 2 போட்டு இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா இங்கே 3 போட்டு ஆக்சிஜன் 6 ஆயிரும். 4 6. ஸோ இங்கே 3 இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 போடணும். அப்போ S2 இருக்குல்ல, இங்கே 2 போடணும். ஸோ இது ரோஸ்டிங் ப்ராசஸில் நம்ம பார்த்துருப்போம். சல்ஃபர் டைஆக்சைடு கேஸாக லிபரேட் ஆகுது. அடுத்து 4 FeS2 11O2 Fe2O3 அண்டு SO2 ஃபார்ம் ஆகுது. FeS வந்து Fe2O3 மாறும். அந்த S வந்து SO2 கேஸாக லிபரேட் ஆகும். ஸோ இதுவும் ரோஸ்டிங் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் SO2 ரெக்கார்ட் ஃபார் தி மேனுஃபேக்சர் ஆஃப் H2SO4. நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய SO2 ஐ மீன்ஸ் ரோஸ்டிங் ப்ராசஸ் கிடைக்கக்கூடிய இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் SO2 எதுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் H2SO4. சல்ஃபூரிக் ஆசிட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. SO2 லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் SO2 ரெக்கார்ட் ஃபார் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். அதர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸாகவும் ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தடு. அதர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காகவும் இதில் ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட். இந்த இதுலேருந்து அதர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் அந்த SO2 கேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் கிடைக்குது. அதர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட். திஸ் மெத்தட் மீன்ஸ் ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சல்ஃபர் டைஆக்சைடு ரோஸ்டிங் மெத்தடில் சல்ஃபர் டைஆக்சைடு வந்து ரோஸ்டிங் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது சல்ஃபைடு ஓரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப சல்ஃபர் டைஆக்சைடு கிடைக்குது. அந்த சல்ஃபர் டைஆக்சைடு யூஸ் பண்ணி என்னது மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம். அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லேபார்ட்ரி மெத்தடில் சல்ஃபர் டைஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறோம். லேபார்ட்ரி மெத்தட் ப்ரிப்பரேஷன் வந்து லேபார்ட்ரி SO2 ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஒரு மெட்டல் அல்லது ஒரு மெட்டல் சல்ஃபைட்டு சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு SO2 கிடைக்கும். மெட்டல் அல்லது மெட்டல் சல்ஃபைட்டு இங்கே M இருந்துச்சுன்னா SO3 மைனஸ், சல்ஃபைட்னா SO3 மைனஸ். இங்கே ஒரு மெட்டல் இருக்கும் KM. அப்புறம் இது ஆசிட்னா H2SO4 அதுதான் H ப்ளஸ் போட்டிருக்கோம். ஓகே, ரெண்டும் சேர்ந்தோம்னா H2O மேபடினா அது SO2 கிடச்சிரும். ஒரு O இங்கே வந்துடும். இதுதான் SO2 கிடச்சிரும். ஓகே, 2H2O இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே 2 போட்டாங்க. ஸோ ஒரு மெட்டல் சல்ஃபைடு தான், அதாவது அயனிக் ஃபார்மில் எழுதிட்டாங்க. சல்ஃபூரிக் ஆசிட் அயனிக் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு மெட்டல் காப்பர் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணால் CuSO4 SO2 கேஸ் லிபரேட் ஆகும் ப்ளஸ் வாட்டர். இதெல்லாம் மெட்டலர்ஜி ப்ராசஸில் நம்ம பார்த்துருப்போம். காப்பர் ப்ளஸ் காப்பர் SO4 இருந்தால் காப்பர் SO4 ப்ளஸ் SO2 கேஸ் லிபரேட் ஆகும். ப்ளஸ் என்னது H2O போடணும். ஓகே, H2O போட SO2 2 S இருக்குது. ஸோ அதில் இங்கே 2 போட்டிங்கன்னா H2 ஆயிரும். இங்கே 2 போட்டால் போதும். இங்கே 2 S இருக்கு இல்லையா? ஸோ அது 2 போடுங்க. ஸோ H2 4 ஆயிடுது. ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா
ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு மெட்டல் சல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி, SO2 கேஸ் லிபரேட் ஆகும். இதான் SO2 ப்ரொடக்ஷன்ஸ். SO2 preparation, that is laboratory preparations. Our properties, SO2 gas is found in a volcanic eruptions. Volcanic eruptions எரிமலை வெடிச்சு வரக்கூடியதுல தான் அது நம்ம கண்டுபிடிக்க SO2 கேஸ் வருது. volcanic eruptionsல தான் அது SO2 கேஸ் லிபரேட் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து கலர்லெஸ் கேஸ். அது suffocating odor. Okay, it is a colorless gas with suffocating odors. ஓகே, மூச்சு திணறல் வரக்கூடியது. இந்த SO2 கேஸ்னால மூச்சு திணறல், சஃபோகேட்டிங்னா மூச்சு திணறல் வரக்கூடியது, கலர்லெஸ் கேஸாக இருக்கும். அதோட பாயிலிங் பாயிண்ட் 263 கெல்வின், 263 கெல்வினாக இருக்கும். 263 கெல்வின். Actually, large amount of sulfur dioxide released into atmosphere from power plantல. நம்ம பவர் பிளான்ட்ல வந்து இந்த கோல் டாரு, காப்பர் மெல்டிங் பிளான்ட்ஸு, ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்ல வந்து இதுலேருந்து வரக்கூடியது சல்ஃபர் டை ஆக்சைடு இன்டூ லார்ஜ் அட்மாஸ்பியர் போகக்கூடியது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து SO2 கேஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இன்டூ அட்மாஸ்பியர் பை தி பவர் பிளான்ட்ஸில் கோல் டார், ஆயில் அல்லது காப்பர் மெல்டிங் பிளான்ட்டை யூஸ் பண்ணோம்னா நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் SO2 வந்து லிபரேட் ஆகுது பவர் பிளான்ட்ஸ்லேருந்து. அது வந்து எதுவும் செய்யணும், அட்மாஸ்பியருக்கு போகக்கூடியது. ஸோ ஒரு மூச்சு சஃபகேட்டிங் ஓடர் ஆகக்கூடியது. பாயிலிங் பாயிண்ட் லிக்விடாக மாறுறது, லிக்விட்லேருந்து கேஸாக மாறக்கூடியது. 263 கெல்வினுடைய பாயிலிங் பாயிண்ட் தான் சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ப்ராப்பர்ட்டிஸ். 1 மார்க் பர்பஸாக பார்த்துக்குங்க. Why sulfur dioxide act as a acidic oxide? Is an acidic oxide. Yeah, acidic oxide behave பண்ணோம். SO2 water dissolve பண்ணா நமக்கு acid produce பண்ணுது. So SO2 act as a என்னது acidic nature because it dissolve in water to give sulfurous acid H2SO3 H2SO4 sulfuric acid H2SO3 sulfurous acid produce பண்ணுது. இது SO2 டிசால்வ் வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஒரு சல்ஃபரஸ் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இட் இஸ் ஏ அசிடிக் ஆக்சைடாக இருக்குது. SO2 இஸ் ஏ அசிடிக் ஆக்சைடு. அசிடிக் ஆக்சைடுனா ஒரு சல்ஃபரஸ் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது ஈக்லிபிரியம். அப்போ இதுனா H+ ப்ரொடியூஸ் பண்ணுது, பார்ட்ஸியலி H+ ப்ரொடியூஸ் பண்ணுது. H2SO3 gives partially 2H+, SO3 2-. So it is a acidic oxide சொல்லக்கூடியது. இது SO2 oxide is a acidic oxide dissolved in water. Sulfurous acid dissociate into partially dissociate into H+ produce பண்ணுவோம். So it is a acidic. Okay, acidic oxide H+ produce பண்ணுறது acidic oxide. எப்போ வந்து ஆசிட்டாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா வாட்டர் டிசால்வ் ஒரு ஆசிட் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் இது acidic oxide அப்படிங்கிற சொல்லுவோம். பிகாஸ் இட் டிசால்வ் இன் வாட்டர் டு கிவ் sulfurous acid, not sulfuric acid. இது sulfurous acid H2SO3, sulfuric தானே H2SO4 வந்திருக்கும். ஸோ இது டிசோசியேட் ஆகிட்டு H+ and SO3 ப்ரொடியூஸ் பண்ணுது. Why SO2 act as oxidating agents? SO2 வந்து ஆக்சிடைங் ஏஜெண்டாக பிஹேவ் பண்ணும், ரெடியூசிங் ஏஜெண்டாக பிஹேவ் பண்ணும். ஆனால் இந்த ரியாக்ஷனில் வந்து ஆக்சிடைங் ஏஜெண்டாக பிஹேவ் பண்ணுது. Why SO2 behave the oxidating agent in these reactions அப்படின்னா ஆக்சிடைங் ஏஜென்ட் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் H2S இங்கே O போய் சேரும். H2S வந்து இது ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ SO மாறிடும். S வந்து மட்டும் கிடச்சிரும். O மட்டும் இங்கே போய் சேர்ந்தது, S தனியாக வந்துடுது. இப்போ இதை போய் ஆக்சிடைஸ் பண்ணும். MGங்கிற மெட்டலில் MgO மாறுது. ஒரு O கொடுக்குது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். O இப்போ கொடுத்தா MgO ப்ளஸ் S மட்டும் வந்துடுது. ஸோ இங்கே 2 ஆக்சிஜன், அப்போ இங்கே 2 போடணும். ஸோ Mg2 இருக்குது, ஸோ இங்கே 2 போட்டுருங்க. ஸோ இங்கே O2 இருக்குது, ஓகே, இங்கேருந்து O மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 4 ஆயிரும், இங்கே 2 போட்டுருங்க. அப்போ சல்ஃபர் 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஸோ 3 போட்டுருங்க. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன்டூ வாட்டர் Mg into MgO by SO2, that is oxidating agents. SO2 as reducing agent ஆக்ட் பண்ணும். SO2 என்னது reducing agent-ஆகவும் ஆக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ reducing agent-ஆகவும் ஆக்ட் பண்ணக்கூடியது. அதை பார்த்துடலாம். reducing agent பாருங்க, SO2 act as reducing agents given the reactions SO2 H2O. ஓகே, இந்த SO2 இந்த சொல்யூஷன் வந்து Cl2-வை Cl-ஆ ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, Cl2-வை என்ன ரெடியூஸ் பண்ணுது, HCl ரெடியூஸ் பண்ணுது. ஓகே,
இந்த SO2 வந்து ரிடியூசிங் ஏஜென்ட். SO2 ஆக்ட் ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம SO2 ஆக்சிடைன் சொன்னோம், இந்த ரேஷனில் ரிடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுவோம். என்ன மீனிங்? ஸோ அப்போ இதில் Cl2 இருக்கா, Cl2 ஆக்சிடைசேட் வந்து 0. ஸோ அப்போ இங்கே -1 மாறுது. 0லேருந்து என்னது -1 மாறுது. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீசஸ்னா ரிடக்ஷன் அர்த்தம். அப்போ இது ரிடியூஸ் பண்ணுது. ஸோ இது அப்போ இட் செல்ஃப் ஆக்சிடைஸ்டு. SO2 is being oxidized. SO2 itself oxidize ஆகுது, அதர் செல்ஃப் ரிடியூஸ்டு. Cl2 Cl ரிடியூஸ் பண்ணுது. ஓகேங்க. ஓகே. H2SO4 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 என்ன செய்யணும்? Cl இருந்து 2HCl மாறிடும். ஸோ 4H இங்கே 2 இங்கே 2. புரிஞ்சுதா? ஆனால் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ் ஆகுது. K14 அப்படிங்கிறது பொட்டாசியம் பெருமான், தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். SO2 அப்படிங்கிறது SO2 அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரிடியூசிங் ஏஜென்ட். இப்போ இதை போய் ரிடியூஸ் பண்ண போகுது. இங்கே வந்து எம்மோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் பாருங்கள். எம்மோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் என்னது? கேக்கு வந்து 1, எம்னுக்கு எக்ஸ், ஆக்சிஜனுக்கு -8 = 0, எக்ஸ் ஈக்குவல் டு -7 = 0, எக்ஸ் ஈக்குவல் டு +7. ஸோ எம்மோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் +7. ஓகே. இங்கே இந்த ரியாக்ஷனில் K14 இஸ் ஆக்சிடைங் ஏஜென்ட், SO2 இஸ் ஏ ரிடியூசிங் ஏஜென்ட். அப்போ M1 7 பிளேஸாக இருக்கிறது இங்கே என்ன மாறுது? M1 SO4 மாறுது. M1 SO4னா M1 2+ மாறுது. ஓகே. M1 2+ மாறுது. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன தெரியுதா? ஓகே. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் SO4னா -2. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 2, இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் +7. ஸோ +7லேருந்து என்னது +2க்கு வருது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீசஸ், தட் இஸ் ரிடக்ஷன். ஸோ இட் இஸ் ரிடியூசிங் ஏஜென்ட். M1 7+ M1 2+, தட் இஸ் 2+ ரிடியூஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் ரிடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது. இட் செல்ஃப் ஆக்சிடைஸ்டு. இட் செல்ஃப் என்னது ஆக்சிடைஸ். K வந்து K2SO4 மாறிடும். M1 SO4 மாறுது. என்னது இந்த SO2 வாட்டர் இது சேர்ந்தா சல்ஃபியூரிக் ஆசிட்டாக மாறுது. அதே மாதிரி H2SO4 மாறுது. இது ரெண்டும் சேர்ந்தா H2SO4. இவங்கள சேர்ந்து H2SO4. M1 SO4 இவங்க 2 பேர் சேர்ந்தா சல்ஃபியூரிக் ஆசிட்டாக மாறும். ஓகே. நெக்ஸ்ட் அதே SO2 + அசிடிக் மீடியத்தில் K2Cr பொட்டாசியம் டைக்ரோமேட் Cr2O7 வந்து Cr2O3 மாறுது. ஸோ என்ன ஆக்சிடேஷன் நம்பரு? இதை Cr வந்து என்ன இருக்குது? K2 2x 2Kக்கு வந்து 2, Cr2க்கு வந்து 2x, -14 = 0. ஏன் -14? O7ங்கிறத -14, இது 2xன்னு வச்சுட்டேன். ஸோ 2x -12 = 0, 2x = 6, 12, x = 6. So 6 oxidation number, here the oxidation number is +6. Okay, here oxidation number 2x - 6 = 0. ஏன்னா SO4 வந்து -2, so 3 -6. So 2x = x = 3, x/2, 6/2 3. So oxidation number வந்து +6லேருந்து +3க்கு சேஞ்ச் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. பொட்டாசியம் டைக்ரோமேட் அது இது என்னது ரிடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ K வந்து K2SO4 மாறும். இது வந்து வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இது என்னது ப்ளஸ் வாட்டர். ஸோ இது ஈக்குவேஷன். அப்போ SO2 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் பிஹேவ் பண்ணும், ரிடியூசிங் ஏஜென்ட்டாகவும் பிஹேவ் பண்ணுது. ஓகே.